நான் நினச்சேன் இந்த விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் சொல்லி 75% பீப்புளுக்கு தெரியலன்னு சொல்லி இப்போ தான் எனக்கு தெரிய வருது. அதனால தான் கொஞ்சம் லேட் ஆனாலும் உங்களை வந்து வார்ன் பண்ணலான்னு சொல்லி இந்த வீடியோ பண்ணிகிட்டு இருக்கேன். வாங்க பார்க்கலாம். திஸ் இஸ் மஞ்சு. யூ வாட்சிங் மஞ்சு டெக் இன் தமிழ். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான டெக்னாலஜி இன்ஃபர்மேஷன், டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் அண்ட் மைண்ட் ப்ளோயிங் ஆப்ஸ் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுறதுனால நான் வைக்கிற அடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நம்ம இந்தியன் கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 42 சைனீஸ் ஆப்ஸை வந்து டிசம்பரில் பேன் பண்ணியிருக்காங்க. இந்த விஷயம் டிவியில் ரேடியோலலாம் சொன்னாங்க. பட் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கேன். நான் எந்த ஃபோன் வாங்கினாலும் ஏதாவது ஒரு பேன் பண்ண அப்ளிகேஷன் இருக்குது. நான் வந்து அவங்களுக்கு வார்ன் பண்ணுறேன், ஏன்ப்பா இந்த மாதிரி வந்து இந்தியன் கவர்மெண்ட்டை வந்து பேன் பண்ணியிருக்காங்க, யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஆக்சுவலி இந்தியன் கவர்மெண்ட்டில் யார் வந்து பிளாக் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா என்எஸ்சின்னு சொல்லி சொல்கிற ஒரு சர்வீஸ். என்எஸ்சின்னா நேஷனல் சைபர் செக்யூரிட்டி சென்டர். இது எதுக்கு பேன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த 42 ஆப்ஸால் நம்ம இந்தியன்ஸோட செக்யூரிட்டி வந்து குறையுது. அவங்க வந்து நம்ம டாட்டாலாம் எடுத்துக்கிறாங்க, நம்மளுக்கு தெரியாமல் வேறவங்களுக்கு விற்கிறாங்க இப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டு தான் வந்து இந்த 42 ஆப்ஸும் வந்து பேன் பண்ணியிருக்காங்க. இந்த ஆப்ஸில் நிறைய வந்து நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற ஆப்ஸும் இருக்குது. யூசி ப்ரௌசர், Truecaller, SHAREit இந்த மாதிரி சொல்லி. இதுக்கு என்ன திடீர்னு அறிவிப்பு இது? ஐயோ ராமா, எனக்கு தெரியும் இந்த ஆப்ஸ் எல்லாம் வந்து இல்லைன்னா நம்ம கை ஓடாது கால் ஓடாதுன்னு சொல்லி. பட் இருந்தாலும் நம்ம செக்யூரிட்டியாக இருக்கணும்னா கண்டிப்பாக வந்து இந்த ஆப்ஸ் எல்லாம் தூக்கணும். இந்த ஆப்ஸ் ஃபுல்லாக வந்து சொல்லணும்னா ரொம்ப லென்த் ஆகிடும் வீடியோ. அதனால் வந்து உங்களுக்காக டிஸ்கிரிப்ஷனில் இந்த ஆப்ஸோட லிஸ்ட்டு ஃபுல்லாக தரேன். அங்கேருந்து உங்கள் ஃபோனில் இந்த மாதிரி ஆப்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அது வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க. ஒருவேளை அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதே மாதிரி அப்ளிகேஷன் வேணும், பேன் ஆகாதது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த மாதிரி ஆப்ஸ் வந்து வேணும். இப்போ SHAREit யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க, SHAREit அன்இன்ஸ்டால் பண்ணிட்டேன்னா அதுக்கு பதில் நான் என்ன யூஸ் பண்ணணும்னு சொல்லி நினச்சிருப்பீங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க நான் SHAREit யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு அதுக்கு பதிலாக எந்த ஆப் வந்து ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகும்னு சொல்லி நான் கமெண்ட் பாக்ஸில் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் இந்த மாதிரி இன்னும் டெக்னாலஜி விஷயங்கள் நிறைய தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வந்து இந்த விஷயம் கண்டிப்பாக தெரியணும், அதனால் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் மஞ்சு. நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க மஞ்சு டெக் இன் தமிழ்.